முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து சார் மொத்தம் 29 வாட்டர் டெண்டர்ஸ் வெஹிக்கிள்ஸ் எமர்ஜென்சி ரெஸ்கியூ டெண்டர், வாட்டர் டெண்டர், குயிக் ரெஸ்பான்ஸ் வெஹிக்கிள், இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து கோயிலை சுற்றி 4 டைரக்ஷன்லேயும் ஒரு 32 பிளேசஸில் வெஹிக்கிளை டிப்ளாய் பண்ணியிருக்கோம். 520 பேர் ஃபயர் பர்சனல்ஸை இந்த எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஒர்க்குக்காக டிப்ளாய் பண்ணியிருக்கோம். மேலும் கடற்கரை ஏரியாவில் வந்து ஸ்கூபா டைவிங் இருக்குது. ஸோ நல்ல நீச்சல் வீரர்கள், ஸ்கூபா டைவிங் பண்ணுறவங்கள ஒரு 50 பேரை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். கமாண்டோஸை வந்து 3 ஷிஃப்டாக ஒர்க் பண்ண கொடுத்துருக்கோம். குறிப்பாக யாகசாலையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 30 ஃபயர் பர்சனலை டிப்ளாய் பண்ணியிருக்கோம் சார். இங்கே தான் நாங்கள் ரொம்ப பக்கத்துலேயே இப்போ எங்களுக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இடம் இருக்குது. இந்த இடத்துல ஷிஃப்ட்டுக்கு 10 பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆஃபீஸஸ் எல்லாம் நியர் டு யாகசாலை தான் இருக்கும். இப்போ கடற்கரை, பெரிய கடற்கரை. ஸோ இப்போ கோவிலுக்கு வர பொதுமக்கள் வந்து நிறைய பேர் இந்த கடலில் குளிக்கிறது வழக்கம் இயல்பான நாட்கள்லேயே. இப்போ நாளைக்கு குடமுழுக்கு வரவங்க இன்னைக்கு மதியானத்துலேருந்தே வரவங்க வந்து வெயில தணிக்கணும், இல்லை வந்து கடற்கரையில் குளிக்கணுன்றதுக்காக நிறைய பேர் போயிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்புகள் அது அறிவுறுத்தப்பட்டிருக்கா? ஏதாவது வாசகங்கள் வைக்கப்பட்டிருக்கா முன்னறிவிப்பு? சார், இது சம்பந்தமாக வந்து போலீஸோட ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து நடத்தின மீட்டிங்கில் போலீஸ் கொடுத்துருக்கிற அட்வைஸ் எல்லாம் ஃபயர் சர்வீஸ் ஃபாலோ பண்ணுது. எங்களை பொறுத்த வரைக்கும் போட்ஸ் நிறைய, ஸ்விம்மர்ஸ் நிறைய பேர் அங்கே டிப்ளாய் பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி சூழ்நிலையும் அவங்களுக்கு உதவி செய்கிற வகையில் நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கோம். அந்த கடற்கரையில் தான் அந்த ஸ்கூபா டீம், நான் சொன்னேன்ல ஸ்கூபா டைவிங், அந்த டீம் அங்கே இருக்காங்க. பொதுமக்களுக்கு குளிக்கிறதுக்கு அனுமதி இருக்குங்களா சார்? இல்லை அவங்களுக்கு அப்படி குளிக்க வரவங்களுக்கு என்ன மாதிரியான முன்னறிவிப்புகள் நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி பாதுகாப்பான இருக்கு? அதெல்லாம் பேம்ப்ளெட்ஸ் எல்லா இடத்துலையுமே டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு, பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கப்பட்டு இருக்கு. பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் இருக்கு. அதில் பப்ளிக் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றது அறிவுறுத்தப்பட்டு இருக்கு. இந்த யாகசாலை கோவில் தாண்டி கோவில் சுற்று வட்டார பகுதிகளில் எதுவும் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அங்கே என்ன மாதிரியான நடவடிக்கை? சார், எல்லா இடத்துலையும் வெஹிக்கிள் போட்டிருக்கு. எல்லா வெஹிக்கிள்லையுமே வந்து இப்போ நீங்கள் எமர்ஜென்சி ரெஸ்கியூ டெண்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே எல்லா ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. கொலாப்ஸ் இது நமக்கு ஸ்ப்ரெட்டர், கட்டர், ஏதாவது ஒரு பில்டிங் டெமாலிஷ் ஆகிட்டா கூட அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது, உடனே பண்ணுறதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. எந்தெந்த மாவட்டத்திலேருந்து வீரர்கள் கொண்டு வந்து? தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க சார், கொண்டு வந்திருக்காங்க.